ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதாவது விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்று கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களே பல்லாயிரம் பிரச்சனைகள் சொல்லி வச்ச மாதிரி ஒன்றுக்கு அடுத்து ஒன்று தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இதையெல்லாம் எப்படி அவர் சமாளிக்க போறார், என்ன தீர்வு கொடுக்க போறார்? அதாவது மக்கள்லாம் எதிர்பார்த்து இவ்வளோக்குள்ள ஒரு ஓட்டை போட்டு அதாவது நம்ம தமிழ்நாட்டை திருப்பி போட்டுருவாரு, புனித பூமியை ஆக்கிடுவார் அப்படின்னு நினைச்சோமே, இப்போ அதெல்லாம் சரிப்படுத்திடுவாரா அப்படின்ட்டு பொதுமக்கள் ஓட்டு போட்டவங்க எல்லாரும் ஏக்கத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் தீ சக்தி எல்லாரும் பார்க்க தானே போறோம், நீங்க என்னத்தை கிளிக்க போறீங்கன்னு. எங்க ஆட்சி நடக்கும்போது மட்டும் பெருசா கேள்வி கேட்டார்ல, என்ன சார் போலீஸ் காவல்துறை எல்லாம் வச்சுக்கிட்டு என்னத்தை போட்டு சட்டமும் காப்பாற்ற முடியல, பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படி கேட்டார்ல. இன்னைக்கு கோவையில 10 வயது சிறுமிக்கு நடந்திருக்கல, இவர் எங்க போனாரு, என்ன பண்ணிட்டாரு, வாயை திறக்க மாட்டேங்காரு அப்படின்னு விமர்சனங்கள். அப்புறம் தொடர் மின்வெட்டு நடந்துட்டு இருக்கு, அது விமர்சனங்கள். அப்புறம் நர்சிங் மாணவிகள்லாம் ஒரு ஸ்ட்ரைக் பண்றாங்க. ஸோ இப்படி தொடர்ந்து பிரச்சனை மேல பிரச்சனை. இதை பத்தி இன்னைக்கு ஃபுல்லாவே பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 10 வயது சிறுமிய கோவையில் நடந்த அந்த சூலூரில் நடந்த அந்த கடத்தப்பட்டு, அதுவும் பக்கத்து வீட்டுக்காரனே அந்த பிள்ளைய பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணியிருக்கிறது நினைக்கும் போது மனசுலாம் பதறுது. அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் இப்படி நடந்துச்சு. அப்போ நம்ம பயங்கரமாக பேசியிருந்தோம். அதாவது இதுக்கு ஒரு விடிவே கிடையாதா, இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் வேணும், இந்த ஆட்சி ஒழிஞ்சாதான் அந்த மாற்றம் கிடைக்கும், பெண்கள்லாம் பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பேசியிருந்தேன். ஸோ அப்படிங்கும்போது நம்ம அப்போ எதிர்கட்சியை நம்ம ஒரு விமர்சனம் பண்ணி இந்த கட்சி வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லும் போது, ஸோ அதே மாதிரி இந்த ஆட்சியிலே நடக்கும்போது அப்பவும் நம்ம அதை பற்றி பேசணும். பேசாமல் அதை தாண்டி கடந்து போகிறது என்னை பொறுத்த வரைக்கும் என் மனசாட்சி உறுத்தும். என்னை பற்றி என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும் புரியும் நினைக்கிறேன். ஸோ அதனால இன்னைக்கு கண்டிப்பாக அதை பற்றி பேசணும். முதல்ல அந்த விஷயத்தை நம்ம பார்த்தீங்கன்னா வருந்துறோம், அவங்க குடும்பத்தோட ஆறுதலாக இருக்குன்னு நினைக்கிறோம். அந்த சமயத்தில் இன்னொரு விஷயத்தையும் எல்லாருக்கும் நான் தெளிவுபடுத்த நினைக்கிறேன். அதாவது விஜய் பார்த்தீங்கன்னா ஆகாய சூரம் கிடையாது, ஏதாவது தேவதூதனும் கிடையாது. அவரே சொல்லியிருப்பாரு முதல்ல அந்த பதவி தன்னை கூட. முதல்ல ஒரு பதவி ஏற்ற உடனே பார்த்தீங்கன்னா விஜய் அங்கே ஒரு விஷயம் நடந்த உடனே அங்கே தட்டாலடியாக பார்த்தீங்கன்னா அதில் எதுவும் பண்ணவும் முடியாது. அவர் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்தாச்சு. சரி, அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் இன்னொரு கேள்வி வரும், அப்போ அவராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, திமுக ஆட்சி மட்டும் ஏன் குறை சொல்லணும் அப்படின்ட்டு. அதாவது திமுக ஆட்சி இதுக்கு முன்னாடி 75 ஆண்டுகளாக இந்த அரசியலில் அனுபவிச்சவங்க, பல தடவை எத்தனை வருடங்களாக ஆண்டுட்டு இருக்காங்க, இந்த சமுதாயத்தை ஆண்டுட்டு இருக்காங்க, மக்களை ஆட்சி புரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது இதுக்கெல்லாம் விடிவுகளாமா அவங்க இத்தனுடைய ஆட்சி காலத்தில் ஏதாவது பார்த்தீங்கன்னா பெண்களுடைய பாதுகாப்புக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருக்கணும். அப்படி எடுத்திருந்து ப்ரிவென்ஷனாக எடுத்திருந்தா இப்படி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அஜாக்கிரதை வந்திருக்காது. யாரும் பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு அவனுக்கு பயம் வரும், தொடமாட்டான் பெண்களை. ஸோ அப்படி எதுவும் பண்ணாமல் இருக்கும்போது தொடர்ந்து இவங்க ஆட்சியில இருந்து இது பண்ணலையேங்கிற ஒரு கோபம் மட்டும் தான் அவங்களை இவ்வளோக்குள்ள கேள்வி கேட்கறதுச்சு. விஜய் அவர்கள் முதல் முறையாக இந்த ஆச்சரியத்துக்கு வந்திருக்காரு, உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஸோ வந்த உடனே, அதாவது நான் இதுக்கு முன்னாடி என்னுடைய அந்த வீடியோ சொல்லியிருப்பேன், இங்கே யார் ஆட்சிக்கு வந்தாலும் குச்சமே நடைபெறாது, புண்ணிய பூமியை மாறிடும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப முட்டாத்தனம். அப்படிலாம் யாராலையும் மாற்ற முடியாது. குச்சங்கள், அதாவது மனிதர்கள் வாழ்ற பகுதியில் குச்சம் நடக்க தான் செய்யும், நடக்காம இருக்காது. ஆனால் அந்த குச்சம் எவ்வளோக்குள்ள குறையுது, அதுக்கு ப்ரிவென்ஷனாக என்ன ஒரு ஆக்ஷன் இருக்காங்க, அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த வகையில் விஜய்கள் இப்போ துரிதமாக செயல்பட்டு இருக்காரு, அதெல்லாம் ஓகே தான். இப்போ பெத்தவங்க சைடில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நீதி வேணும்னு கேட்டு இது பண்ணுறாங்க. விஜய்கள் பார்த்தீங்கன்னா அது மன்னிக்க முடியாத குற்றம், அதுக்கு சீக்கிரமாக தண்டனை கொடுப்போம், அது அவங்களுக்கு எவ்வளோ கடுமையான தண்டனை கொடுக்கணுமோ கொடுப்போம் அப்படிலாம் சொல்லியிருக்காரு ட்விட்டரில். இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் விஜய் அவர்கள் பண்ணால் நல்லா இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா, இப்போ நேரடியாக மக்கள்கிட்ட பேசணும். அவர் ஒரு வீடியோ காணொலி வழியாகாவது உங்கள் கூட நான் நிற்கமா, உங்கள் துணையாக நிற்பேன், அவனை உடைய மாட்டேன், அவன் தண்டனை வாங்கி கொடுப்பேன், இனிமேல் எந்த ஒரு பெண்ணுக்கு இப்படி ஆகாது அப்படின்ட்டு அவர் பேசணும். அதுதான் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் எதிர்பார்க்கறது. அதாவது நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா, அதாவது எடுத்த உடனே எல்லாமே சரி செஞ்ச முடியுமா, 10 நாள் தான் ஆட்சி பொறுப்பு வந்திருக்கு. அவங்க இப்போ தான் காவல்துறை எல்லாத்தையும் மாற்றுறாங்க, ஒரு தீவிரமாக ஆக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப மன்னிக்க முடியாத குற்றம் தான், இது கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க. இதுக்கப்புறம் எந்த ஒரு பிள்ளைக்கு நடக்கூடாதுன்னா அவங்க சொன்ன மாதிரி சில விஷயங்கள், இந்த சிசிடிவிலாம் எல்லா இடங்கள்லையும் பொறுத்து சொல்லியிருக்காங்க தெருவில். ஸோ அதெல்லாம் அமல்படுத்தாங்க, இப்போ தான் வந்திருக்காங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் சரியாகும். ஸோ இப்போ அவனுக்கும் கண்டிப்பாக தண்டனை கொடுத்துருவாரு. ஸோ விஜய் அவர்கள் வாய் திறந்து பேசுங்க, அது மட்டும் தான் எனக்கு விஜய் அவர்கள்ட்ட இப்போ எனக்கு தோன்ற உடனே ஒன்று. இப்போ கரூர் சமூகத்தில் நீங்கள் பேசாமல் இருந்துட்டீங்க, அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய எல்லா விஷயத்திலையும் ஒரு ட்விட்டர் மட்டும் போட்டு நீங்கள் இருக்கிறது சரியா ஆகாது. அது இந்த இடத்துல தமிழை வச்சு தலைமை புரிஞ்சுக்கணும். இப்போ பாதிக்கப்பட்டிருக்காங்களா, யாரும் நேரடியாக போக வேண்டியதான களத்துக்கு, என்ன கேட்குறேன், இறங்குங்க களத்தில், சட்டையை முடிச்சுட்டு போங்க, என்னமாச்சு ஒருத்தப்பட நடக்காத அவனை போய் அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு பேசுங்க. நீங்க போய் நில்லுங்க, அந்த மக்கள் இப்படி போய் நின்னாரு, அதுதானே இருக்கும். அதாவது ஒரு குற்றம் நடத்தினாலும் அந்த மக்களோட நீங்க ஆதரவா நீங்க இருக்கணும் அப்படிதான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல போட்டாலும் ஒரு வீடியோ காணொலி ஏதாவது பேசணும். அவர் தான் பேச மாட்டேங்கிறது எல்லாரோட ஏகமா இருக்கு. ஸோ நீங்க ஒரு ட்விட்டர்ல மட்டும் போட்டுட்டு நீங்க பார்த்தீங்கன்னா தண்டிக்க முடியாத ஒரு குற்றம், அது மன்னிப்பே கொடுக்க முடியாது, அவங்க கடுமையான தண்டனை அளிக்க முடியாது எல்லாருமே தான் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? யார் இப்போ எதுக்கட்சியாக இருந்தாலும் கடுமையாக தண்டனை கொடுக்கணும் எல்லாரும் ட்விட்டர். ஆனால் நீங்களும் அதே மாதிரி பண்ணிட்டு உட்காரக்கூடாது, ஆக்ஷன் தீவிரப்படுத்திட்டீங்க. இது முன்னாடி ஏன்னா இப்போ நீங்கள் உங்கள் ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் இந்த தவறு நடந்திருக்கு. அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப பார்த்தீங்கன்னா அது ஒரு இமோஷனலாக ஃபீல் பண்ணி நீங்கள் ஏன்னா இது இமோஷனலாக காண்டாக்ட்
உங்களுக்கும் அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் உள்ள பாண்டிங். ஸோ அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதுல நேரடியாக கலந்து, ஏன்னா நீங்க சொல்லியிருக்கீங்க தேர்தல் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நான் ஒவ்வொரு கிராமமா போவேன் அப்படின்ட்டு. ஸோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை, ஒருத்தவங்க பாதிப்படைஞ்சிட்டாங்க, ஒரு குழந்தையோட உயிர் போயிட்டு அப்படின்னா நீங்க அந்த ஸ்பாட் அந்த இடத்துக்கு நீங்க போயிருக்கணும். அம்மா ஒருத்தர் நல்ல சொல்றாங்க, பணக்கார வீடு கட்சிக்காரங்க வீட்டுலாம் நீங்க சிசிடிவி கேமரா வச்சிருப்பீங்க, பொண்ணு எங்க போய் வரும். நாங்க ஏழாப்பழ மக்கள், நாங்க வீட்டுல எல்லாரும் வீட்டு சிசிடிவி கேமரா வச்சுட்டு முடியும், நாங்க வேற யார் பக்கத்து வீட்டுக்கார நம்பி தானே போனோம், அந்த பக்கத்து வீட்டுக்கார பையன் தான் இப்படி பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ எல்லா தெருக்களிலும் சிசிடிவி கேமரா வைங்க. அது ஏழை பணக்கார வைங்கன்னா போயஸ் கார்டெல்லாம் தான் எல்லாம் பக்காவா இருக்கணுமா செக்யூரிட்டி, ஏன்னா ஹை கிளாஸா பாடுறவங்க அந்த ஏரியால தான் அப்படி இருக்கணுமா? பாமர் மக்கள் எல்லா ஏரியாலையும் வைங்க சிசிடிவி கேமரா வைங்க, எல்லா தெருக்கள்லையும் வைங்க சிசிடிவி கேமரா வைங்க, கவர்மெண்ட் செலவுல வைக்கன்னு சொல்லியிருந்தீங்களா, அதை வைங்க, அதுதான் ஓகே. மற்றபடி இதுல வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை ரொம்ப குற்றச்சாட்டு ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுத்து பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து பதவி எடுத்து இன்னும் 10 நாட்கள் தான் ஆகுது. ஸோ அவர் வந்து உடனே நக்கலா நிறைய பேர் கமெண்ட் போடுவாங்க, விமர்சனம் பண்ணுவாங்க, வீடியோ போடுவாங்க. இவர் வந்து அப்ப இத்தனை கேள்வி கேட்டாரு, இப்பயே நல்லன்னு அவருக்கு உண்டான அந்த வாய்ப்பை கொடுத்து தான் நம்ம கேட்கணும், ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு செவிலியர் போராட்டம் நடந்துச்சு. செவிலியர் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரி அனுமதிக்கப்பட்டு அவங்க தவறான சிகிச்சை கொடுக்கப்பட்டாங்க அப்படின்ட்டு திருச்சியில். அது வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே ரமேஷ், அதாவது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. சட்டப்படி நாங்கள் இதுக்கு வந்து தனி ஒரு ஃபோர்ஸ் அமைச்சிருக்கோம், அவங்க வந்து உண்மையிலேயே விசாரிச்சு என்ன யார் மேலே தப்பு சொன்னா நாங்கள் தக்கபடி நடவடிக்கை எடுக்கேன் அப்படின்ட்டு அவருடைய பர்சனல் நம்பர் வரைக்கும் கொடுத்து அந்த பெண்களோட பேசின அந்த நான் பார்த்தேன். ரொம்ப சிறப்பாக அவர் பண்றாரு. அந்த காலத்தில் இறங்கி அந்த பெண்களோட பேச, அதாவது வயது குறைவா இருந்தாலும் அது பேசுற விதம் ஒன்று இருக்கு. அந்த மக்களை எப்படி ஹேண்டில் பண்ண, அந்த பெண்களை போராட்டத்தில் இருக்க பெண்களை எப்படி ஹேண்டில் பண்ணாரு ஒன்று பார்க்குறோம். முதல் முறையாக ஆச்சரியத்துக்கு வந்து ஒரு அமைச்சராக இருந்து குறுகிய வயதுல, இதுக்கு முன்னாடி இருந்த அமைச்சர் சேகர்பாபு கூட எப்படி அந்த மக்களோட உரையாடி இருப்பாருன்னு தெரியாது. 2 நிமிஷத்துல நான் பார்த்து வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு கிளம்புவாங்க. ஆனா ரொம்ப தன்மையா, அது வந்து நல்ல விஷயம். டிவிகே ரமேஷ் வந்து அறநிலையத்துறை அமைச்சர், அவர் வந்து பாத்தீங்கன்னா பாராட்டுறேன், அவர் பண்ண விஷயங்கள் சிறப்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தொடர் மின்வெட்டு, இது வந்து நம்ம பேசியே ஆகணும். நான் சென்னையில் தான் இருக்கேன், நேற்று நைட் தான் தூங்கவே முடியல. விட்டு விட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour ஒரு தடவை கட் ஆகிட்டு திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு வரும், கட் ஆகிட்டு திரும்ப வரும். அப்படியே ஒரு இடம் 10-15 தடவை. நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா தூக்கமே அப்படி, இப்போ இருக்கிற ஹீட் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஹீட்டில் ஃபேன் இல்லாமல் நம்ம எப்படி தூங்க முடியும்? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் இதுக்கு எதிராக வந்து சதி பண்ணுறாங்களோ அப்படி பண்ணுறாங்களோ, ஒருவேளை இது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி தானே ஒரு மின்சாரத்துறை அமைச்சர், அவருடைய கையாள்கள் இப்பவும் அங்கே இருப்பாங்களோ? ஸோ இவங்க ஆட்சி மாறினதுக்கு அப்புறம் அவங்களுடைய வேலைகளை செயல்பட்டு ஏதாவது பண்றாங்களோ, வேணும்னே இந்த ஆட்சி மேல களங்கம் விளைக்கும்படி எதுவும் பண்றாங்களா அப்படி இப்படின்னும் ஒரு தகவல் நம்ம பசங்களாம் எல்லாரும் அதையும் பத்தியும் பேசிட்டு இருந்தாங்க. அதாவது நான் சொல்றேன் அப்படின்னா, அது என்ன வேணா இருக்கட்டும், இப்போ பொறுப்பு நம்ம கையில வந்துட்டுல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பொறுப்பு மின்சாரத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் தான். பொறுப்பு நம்ம பேர்ல வந்ததுக்கு அப்புறம் இன்னொருத்தவங்க தலைமையில ஒருத்தவங்க வந்து இங்க வந்து உள்ள நுழைஞ்சு ஒரு வேலையை பண்றாங்கன்னா அது ஏத்துக்கிறவே கிடையாது. நம்ம தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் தான் இதுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ அவர் பார்த்துட்டு தான் இருப்பாங்க, தொடர் மின்வெட்டு வந்துகிட்டே இருக்கு. ஸோ இதை வந்து சீக்கிரமா சரி பண்ணிடுங்க. அதாவது எங்கேயுமே, அதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல 1-2 நடக்குது, ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக மின்வெட்டு இந்த 2 நாட்களில் மட்டும். ஸோ அது நடக்கக்கூடாது. உங்களுடைய ஆக்ஷனை தீவிரப்படுத்துங்க. எந்த இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தப்பு நடக்குன்னு தெரியுதா, உடனடியாக அதை சர்ச் பண்ணி அதை அரெஸ்ட் பண்ணுங்க. அதில் யார் தப்பா பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கூட உடனே ஆக்ஷன் எடுங்க, சஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏற்கனவே ஒரு பண்ணிட்டு தான் இருக்காரு, இன்னும் தீவிரப்படுத்தணும். ஏன்னா கேள்வி கேட்பாங்க, அதுக்கு வந்து நம்ம பதில் சொல்லி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாச்சு இல்ல, அது தக்க வைக்கிறது தான் பெரிய விஷயம். இல்ல இதே நேரத்தில் இன்னொரு சர்ச்சையான ஒரு விஷயத்துக்கு நான் பள்ளி கொடுக்க நினைக்கிறேன். அதாவது ரீசெண்டா ஆதவர்ஜனா, இப்போ இந்த டிவிகே ரமேஷ் இருக்காருல்ல, அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவருக்கு பதவி கொடுத்துருக்குல்ல. ஸோ அதை வந்து எல்லாருமே விமர்சனத்துக்கு உள்ளாக்குறாங்க. குறிப்பா திமுக இருந்து வீரமணி அவர்கள்லாம் இது எப்படி ஒரு பிராமண சமூகத்தை இந்து அறநிலையத்துறை அமைச்சரா போடலாம், அவளுக்கு எல்லாத்தையும் கொடுக்கலாமா, கோவில் அவ கண்ட்ரோல்ல போயிடலாம், அப்படி இப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டனத்தை வச்சார்ல. அதுக்கு இவர் வந்து பதில் கொடுக்காராம். யாரு? ஆதவர்ஜன் அமைச்சர் ஆதவர்ஜன் அவர்கள். அவர் வந்து என்ன பதில் கொடுக்காருன்னா, எனக்கு அந்த ரமேஷ் அவருடைய ஜாதி என்னன்னே தெரியாது, இதுக்கப்புறம் இப்பதான் தெரியும் அவர் வந்து பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்ட்டு. அங்க யாரும் ஜாதி பத்திரம் கொடுக்கலாம், அவருடைய ஜாதி எனக்கு என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு இதை பார்க்கும்போது அது எப்படி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாம நீங்க கொடுத்த மாதிரி அப்படி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்து சொல்றீங்க. நான் என்ன கேட்கறேன்னா, அவருங்க எதிர்த்தரப்புல இருந்து இப்படி விமர்சனம் வச்சா, ஆமா இப்ப பிராமண சமூகத்துல இருந்து ஒருத்தருக்கு நாங்க அமைச்சர் பதவி கொடுத்துருக்கோம், என்ன தவறு, இப்ப அவங்க கொடுக்க கூடாதா, அவங்க அந்த சமூகம்னா நம்ம அவங்கள ஒதுக்கணுமா அப்படிங்கிற கேள்வியை தான் நீங்க கேட்கணும். ஏன்னா 7 பேருக்கு நம்ம தலித் சமூகத்துக்கு அங்க வந்து அமைச்சரை பத்தி கொடுத்தோம், அதை எல்லாத்தையும் சொன்னோம்ல வெளியில. அதாவது ஒரு பட்டியல் சமூகம் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுக்குள்ள நாங்க கொடுத்துருக்கோம், அமைச்சர்ல பங்கு கொடுத்துருக்கோம், யாருமே இது வரைக்கும் பண்ணாத ஒரு சாதனை பண்ணிருக்கோம் சொல்றோம்ல. ஆமா நல்ல விஷயம் தானே, அப்பா அதை ஜாதி தெரிஞ்சாலும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஒரு பிராமண சமூகத்தை சொந்தவங்களுக்கு 2 அமைச்சர் பதவி கொடுத்துருக்கோம்னா அதையும் தைரியமா ஒத்துட்டு சொல்ல வேண்டியதானே. ஆமாங்க, இப்ப வந்து பிராமண சமூகத்தை சேர்ந்தவரை என்ன அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்க கூடாதா? அவங்க ஒண்ணு வந்துட்டா தள்ளி வைக்கப்பட்டவங்களா ஒதுக்கப்பட்டவங்களா? எல்லா பிராமணரும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் வெறுக்கிறவங்களா? எல்லாருமே வசதி வாய்ப்புல கூடினவங்களா?
நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. அந்த ரமேஷ் அவர்களுடைய தாயார் இன்னுமே இன்னொருத்தவங்க வீட்டில், என்னுடைய வீடு தாண்டி 3 வீடு தாண்டி ஒரு பணக்கார வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தருடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பிராமண சமூகங்கிறனாலே ஒதுக்கி வைக்க வேண்டியதா? அப்படி கிடையாது இல்லை. ஸோ நீங்கள் தெரிஞ்சுதானே அந்த பதிவு போட்டீங்க. ஆமாங்க தெரிஞ்சுதாங்க போட்டோம். ஒருத்தர் பிராமணராக இருந்தால் ஏன் வந்து அவருக்கு அந்த பதிவு கொடுக்கக்கூடாது? அங்கே தெரிஞ்சுதான் கொடுத்தோம். நாங்கள் எல்லாரையும் சமசமமாக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுங்க. அதை விட்டு அவர் ஜாதி என்ன எனக்கு தெரியாது, தெரியாமல் நாங்கள் கொடுத்துட்டோம், இது தெரியாமல் இவங்க கொடுத்த மாதிரி ஒரு இது. அது எதுக்குன்னு கேட்குறேன். அது மட்டும் இல்லை, ஆதர்சனை எப்பவும் பேசும்போது பாருங்க, அவர் வந்து இந்த சிறுபான்மை மக்கள், அதாவது கிறிஸ்துவ சமுதாய மக்கள், இஸ்லாமிய சகோதர நண்பர்களே அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இந்துங்கிற வார்த்தையை மட்டும் அவர் உபயோகப்படுத்தவே மாட்டாது, அவருடைய வாயிலிருந்து வரைய வராது. அது என்னன்னு கேட்குறேன். ஏன்னா இந்து சமுதாய மக்கள் மட்டும் உங்களுக்கு ஓட்டு போடாமல் நீங்கள் மட்டும் கிறிஸ்துவ சமுதாயம் இஸ்லாம் சமுதாய மக்கள் மட்டும் தான் ஓட்டு போட்டு நீங்கள் வந்து ஜெயிச்சிங்களா? அதாவது எல்லாருமே இங்கே ஆதபஜனுக்காகவோ வேற யாருக்காகவோ ஓட்டு போடலை. விஜய்ங்கிற ஒரு ஒத்த மனுஷனுக்காண்டி அவரும் எல்லாரையும் சமமாக பார்க்குறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கை தான் ஓட்டு போட்டோம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நீங்கள் எப்படி இந்த 5 வருஷம் நீங்கள் ஆட்சி நடத்துக்கிறீங்க, எந்தெந்த வகையில் யாருக்கு முன்னுரிமை கொடுக்கீங்க, எப்படி எல்லாரும் சமமாக பார்க்குறீங்களாங்கிறது இந்த ஆட்சி நடத்தையில தான் தெரியும். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் அது முடிக்க வர முடியும். இப்போதைக்கு எல்லாரும் விஜய் நம்பிட்டு இருக்காங்க. அது விஜய் அவர் நம்பிக்கையை காப்பாற்றணும், அவ்வளோதான். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு விஷயத்த விஜயபுரம் நம்ப வச்சிருக்காங்க அவங்க கூட உள்ளவங்க. என்ன கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் விசிக நம்ம கூட சேர்த்துட்டு, ஐயூஎம்எல் நம்ம கூட வந்து சேர்த்துக்கிட்டு, அதனால நம்மள ஆட்சிலேருந்து யாரும் நம்மளை இறக்க முடியாது, ஸோ நாமளுக்கு இனிமேல் வெற்றி மேல் வெற்றி தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. திருமாவளவன் அவர்கள் எப்படிப்பட்ட ஆளு, இத்தனை வருஷமா அதாவது திமுக தான் எல்லான்ட்டு ஒட்டு உறவாடிட்டு இருந்தாரு. அதையே ஒரு செகண்ட்ல தூக்கி போட்டு உங்க கூட வந்துட்டாரு. நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் வந்திருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க ஜெயிக்க முன்னாடி நீங்க எவ்வளவுதான் கூப்பிட்டு அவர் வரல, எவ்வளவுக்குள்ள கேவலம் பேசினாரு. இன்னைக்கு நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்திருக்காரு வெறும் பதவி சுகத்துக்காக. பதவிக்காக பள்ளியிலுக்கும் கிடையாது இந்த திருமாவளவன் அப்படி சொன்னாரு. இப்ப எதுக்காக பள்ளியில் வந்திருக்காரு? அவ்வளவுக்குள்ள வெறும் பதவிக்காக இத்தனை வருடங்கள் தொடர்ந்து பயணிச்ச திமுகவை உதவிட்டு வரான்னா, நீங்க நாளைக்கு ஜெயிக்கல அப்படின்னா உங்களையும் ஒரு செகண்ட உதவிட்டு போயிட்டே இருப்பாரு. ஸோ அதனால அவர் நம்ம கிட்ட வந்துட்டாரு, இனிமேல் எல்லாத்தையும் சமாளிச்சுவாரு. என்ன இப்போ கூட வந்திருக்கனால இப்போ நடக்கிற எந்த விஷயத்துக்கும் அவர் எதிராக குரல் கொடுக்க மாட்டாரு, அவ்வளவுதான். இதே எதிர்ப்பு வந்தால் இன்னத்துக்கு முதல்ல குரல் கொடுத்துருப்பாரு. இதெல்லாம் நாங்கள் காலங்களாம் பார்த்து தான் இருக்கோம். ஸோ அதனால விஜய் அவர்களா இவர் வந்ததுனால நமக்கு இவருக்கு ஃபேவரிசம் பண்ணணும், பிசிக்கு அவருக்கு ஃபேவரிசம் பண்ணணும் அப்படின்லாம் எந்த ஒரு முன்னெடுப்பையும் நீங்கள் அடுத்த இடத்துல முன்னெடுத்து கொண்டு போயிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பலவீனமாக தான் அமையும். ஸோ அதை இந்த இடத்துல நான் உள்ளேருந்து மனசுலேருந்து பேசுகிறேன். எல்லா மக்களும் உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. ஸோ அது எல்லா மக்களுக்குமான ஒரு ஆட்சியை நீங்கள் கொண்டு செல்லணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோள். பார்க்கலாம் அடுத்த அரசியல் நிகழ்வுகள் என்ன நடக்குது அப்படின்ட்டு. அதை பார்த்துக்கிட்டு நம்முடைய வீடியோ உடனே வரும். நம்முடைய தோழர்கள் உண்மையாக பேசுகிற எனக்கு பக்கபலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்பவுமே தொடர்ந்து பாருங்கள் நம்முடைய வீடியோ. ஓகேவா?